நான் பியூட்டிஃபைங் உமார்னா ரமேஷ் பேசுகிறேன். சரி, இன்றைக்கி பாதாம் பிசின் பாயாசம் வைக்கலான்னு முடிவு பண்ணோம். புது வருஷத்துக்கு பாருங்கள், பாதாம் பிசின் பாயாசம் வைக்கிறோம். இது ஹீட்டை நல்லா தணிக்கும். இந்த வெயிலுக்கு இது ரொம்ப நல்லது. முந்தின நாளே நான் ஊற வச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இதை இப்போ முந்திரிய நெய்யில் கொஞ்சம் வறுத்து பாலை நல்லா சுண்ட காசிடணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு. அதில் இந்த பாதாம் பிசின் எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். பாருங்கள், பாதாம் பிசின் போட்டாச்சு. அப்புறம் ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் போடணும். நான் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வைக்க மாட்டேன். இப்படியே உரித்து போட்டுடுவேன். போட்டுட்டு பாருங்கள், இந்த பாதாம் பீசன் போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு இதை கிண்டி விடணும். பாதாம் பீசன் போட்டிருக்கோம் இல்லையா, இதை கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டி முடித்த உடனே இதில் தேவையான அளவு, சில பேர் நிறைய சீனி போட்டுப்பாங்க, சில பேர் குறைவா போட்டுப்பாங்க. அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் சீனியை போட்டுக்கோங்க. போட்டால் பாதாம் பிசின் பாயாசம் ரெடி. எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் சார்பாக. எல்லோரும் சாமி கும்பிட்டுருப்பீங்களா? இன்னும் கும்பிடலையா? நாங்கள் இப்போ தான் கும்பிட போகிறோம். பாருங்கள், பாயாசம் ரெடி.